வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த மேட்ச் சென்னையில் நடக்க வேண்டியது. பட் இவங்க வந்து அந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அந்த ப்ராப்ளம்னால மிஷின் சிந்தூர்னால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்க வேண்டிய மேட்சை டெல்லியில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாங்க. ஸோ சென்னையில் மேட்ச் கிடையாது. ஸோ அந்த ஒரு வென்யூ அப்படின்லாம் பார்க்கும்போது 50-50 சான்ஸ் தான். மேபி ராஜஸ்தான், மேபி சென்னை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பிளேயிங் லெவலில் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து யார், அதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றம் கிடையாது. அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஃபிக்ஸடு தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரச்சின் ஆப்வியஸாக இல்லை, அண்ட் நாத்தன் எல்லிஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. அண்ட் அதே வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கரன், ஜேமி ஓவர்டன் 2 ஆல்ரவுண்டர்ஸுமே வந்து கிடையாது. இங்கிலாந்து வந்து போகிறாங்க. அவங்க இதுக்கப்புறம் இந்த சீசன் வந்து வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது டெவான் கான்வே இருப்பார், பத்திரானா இருப்பார், நூர் அஹ்மத், டெவால் பிரேவிஸ் இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ கான்வே வந்து மேபி அந்த ஒரு டாப் ஆர்டரில் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஷேக் ரஷீத் வந்து என்னதான் வந்து ஒரு மேட்ச் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணி ஒரு 27 ரன் அடிச்சுட்டு போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. டக்குன்னு விக்கெட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ட்ரையல் அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்க்குறாங்களோ, அதை தாண்டி அடுத்த சீசனோட அந்த ஓப்பனிங் பேர் வந்து செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, அடுத்த சீசன் வந்து திருப்பியும் கெய்க்வாட் வந்து அந்த ஒன் டவுன்ல தான் ஆட போறேன்ற முடிவில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மேபி வந்து ஒரு ஆயுஷ் மாத்ரே, டெவான் கான்வே வந்து ஓப்பன் பண்ண விட்டு, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரும் இருப்பார், அண்ட் அதே நேரத்தில் ஒரு யங்ஸ்டரும் இருப்பார். ஸோ ஒரு நல்ல ஒரு காம்போவாக வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆங்கரிங் பண்ணுறது வந்து டெவான் கான்வே வந்து இருப்பார், ஆயுஷ் மாத்ரே கொஞ்சம் நல்லா அடிச்சு ஆடுற மாதிரி இருப்பார். ஸோ ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு காம்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே மேலே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் உங்களுக்கு வந்து டெவால் பிரேவிஸ் வந்து வரப்போறாரு டூபேயோட ஆடுறதுக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நூர் அஹ்மத் இந்த சீசனோட நல்ல லீடிங் விக்கெட் டேக்கர், அண்ட் அடுத்த சீசன்லேயும் உங்களுக்கு சேப்பாக்கில் வந்து நல்ல எஃபிஷியண்டாக இருக்க போறாரு அப்படின்றனால உங்களுக்கு கண்டிப்பாா நூர் அஹ்மத், அதுக்கப்புறம் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பத்திரானா. ஸோ இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட காம்போ வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அன்டில் ஆர் அன்லெஸ் இதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் அவுட் ஆகிறவரை இதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அது இப்போலேருந்தே வந்து இந்த 2 மேட்சே வந்து அவங்க செட் ஆகிடுச்சா அப்படின்ற வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு ஒரு இது அப்படின்னா, மேபி கான்வே மட்டும் மேபி இதில் ரிமூவ் பண்ணலாம். மற்றபடி எந்த சேஞ்சும் வந்து இருக்காது. அப்படியே வந்து போவாங்க. மற்றபடி ஏதாச்சும் பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, மேபி ஒரு ராமகிருஷ்ணா கோஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த அஸ்வினோட பிளேஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லை அப்படின்ற இது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் தான், அதுவும் டெல்லியில் நடக்க போகிற மேட்ச் அப்படின்னால நீங்கள் பார்த்து மேபி ஒரு ராமகிருஷ்ணா கோஷ் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்லேயும் கொஞ்சம் கரெக்டாக இருப்பார், அண்ட் அவர் வந்து நீங்கள் ஆல்ரவுண்டராகவும் வந்து பார்க்கலாம், பவுலிங்கும் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வேற எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஆண்ட்ரே சித்தார்த்தெல்லாம் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரே சித்தார்த்தும் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து அவர். ஓகேவா? உங்களுக்கு வந்து அவர் அந்த ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டு ஆடணுன்ற மாதிரி தான் வந்து பார்ப்பார். நல்ல பிளேயர் தான். பட் ஸ்டில் சிஎஸ்கேக்கு இப்போ என்னன்னா, அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்க தான் வந்து பார்ப்பாங்க. அவங்க என்னதான் வந்து குவாலிஃபை ஆக முடியல அப்படின்னாலும், அவங்க அந்த காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஆடுறாங்க அப்படின்னாலும், பட் கண்டிப்பாக அந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் டேபிளில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து நினைப்பாங்க. அது எந்த டீமாக இருந்தாலும் அந்த 8th பிளேஸில் மட்டும் வந்துடக்கூடாதுன்றது வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு புவர் சீசனாக எந்த ஒரு பிளேயரோட அந்த ஸ்டாட்ஸ்லேயும் வந்து இருக்கக்கூடாது, எந்த ஒரு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு 8th பொசிஷனில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த அட்லீஸ்ட் ஒரு 6 இல்லை 7க்கு போகணும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த 2 மேட்ச் வந்து ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. பெரிய சேஞ்சஸ் வாய்ப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா பேபி இந்த ஹூடா இல்லை அஸ்வினோட பிளேஸில் உங்களுக்கு ஒரு ராமகிருஷ்ணா கோஷை எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து ஒரு 50-50 தான். சிஎஸ்கே அந்த பிளேயிங் லெவனை வந்து பர்ஃபெக்டாக வந்து இதுவரையும் செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 8 பிளேயர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எங்களுக்கு இருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா மேபி வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அதே மாதிரி தான் ஃபிக்ஸட் அப்படியே வந்து போக போகிறாங்க. அண்ட் வேறு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டெல்லியில் நடக்க போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு ஆடுவாங்களா இல்லை அந்த பேசர்ஸை வச்சு போவாங்களான்ற மாதிரியான டாக்ஸ் வந்து இருக்குது. அது நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இது சென்னையில் நடக்க வேண்டிய மேட்ச்சுங்க. ஐயோ ரொம்ப கடுப்பாக இருக்குது. நானே வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணலான்னு வர நினச்சேன். பட் ஸ்டில் ஓகே, அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நம்ம வந்து சென்னையில் வந்து மேட்ச் அந்த கடைசியாக ஃபேர்வெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனி வந்து சொல்லியிருந்தார், நான் கடைசியாக என்னோட ஃபேர்வெல் மேட்ச் வந்து சென்னை சேப்பாக்கில் தான் ஆடிட்டு போவேன் அப்படின்னு. பட் இந்த சீசன் தலைக்குமே ஒரு நல்ல சீசன் கிடையாது, சிஎஸ்கேக்குமே ஒரு நல்ல சீசன் கிடையாது அப்படின்னும் போது, தலைக்கும் வந்து அந்த நீ இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்ற போது அடுத்த சீசன் ஆடுவாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுலேயும் வந்து நமக்கு இந்த சீசன் வந்து அவர் சேப்பாக்கில் ஆட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆனதுனால மேபி எஸ் ஒரு 50-50 அடுத்த சீசன் ஆடுவார் ஆட மாட்டார் அப்படின்றத பேச போக இப்போ அது ஒரு 75-25
75ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எஸ், அடுத்த சீசனும் வந்து தலை எதிர்பார்க்கலாம். 75% வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும், சினிமா அண்ட் ஸ்போர்ட்ஸ், அதை பற்றி எது கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.